ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7:40 ஆகுது. ஸோ 7:40 பார்த்தா தெரியும் உங்களுக்கு பின்னாடி நம்ம வியூ எப்படி இருக்குன்னு. இதான் நம்ம ஸ்டே, நம்ம இருக்கக்கூடிய ஸ்டே. இது பின்னாடி வந்து இந்த ரிவர் கிராசிங், அந்த சின்ன சின்ன ஹில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நேற்று நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ட்ரக் போயிட்டு நம்ம டே 1 ட்ரக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ டே 1 ட்ரக்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஈவினிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி இந்த வில்லேஜ் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கங்கே வீடு இருக்குது. ஸோ இந்த வில்லேஜ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து லோக்கல் டூர் கைடு வந்து லோக்கல் சிட்டி, அதாவது லோக்கல் வில்லேஜ் டூர் மாதிரி ஒரு டூர் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ லோக்கல்ஸ் கூட நம்ம மீட் பண்ணுற மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 6:30 வந்து எங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க டின்னர்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 6 o'clock அப்புறம் சன்செட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அந்தளவுக்கு இந்த வில்லேஜில் வந்து இன்னும் டெவலப் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து சோலார் பவர் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அண்டு அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து லைட்ஸ் வந்து லிமிட்டடாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கங்கே தான் லைட் இருந்துச்சு. ஸ்ட்ரீட் லைட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ரொம்ப டெவலப் ஆகாத ஸ்டேஜில் தான் இந்த வில்லேஜ் வந்து இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ தான் டூரிசம்னால கொஞ்சம் டெவலப் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ரீசெண்டாக. ஸோ இவங்க ஆக்சாலிஸ்லேருந்து எங்களை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க இந்த லோக்கல்ஸ் ஃபுட் ட்ரை பண்ணுறதுக்கு, லோக்கல் அவங்க வீடு எப்படி இருக்குது, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்க்குறதுக்காண்டி. ஸோ நேற்று வந்து நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் பார்த்திங்கன்னா வீடும் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். ஸோ மோஸ்ட்லி இங்கே வீடு இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரம் செட்டப், அதாவது கீழே ட்ரம் இருக்கும். ஸோ அது ஏன்னா இந்த ஃப்ளட் வர டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ளோட் ஆகுன்றாங்க. ஸோ இங்கே ஃப்ளட்டு எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா 2011 or 13 சம்திங், அந்த இயர் 2011 ஐ திங்க். ஸோ 2011 வந்து இங்கே வந்து ஒரு பயங்கரமான ஃப்ளட் வந்திருக்கு. ஸோ அந்த ஃப்ளட்டில் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் ஹைட்டுக்கெல்லாம் வந்து தண்ணி இருந்திருக்கு. ஸோ நிறைய வீடு வந்து அப்போது வந்து ஃபுல்லாகவே போயிடுச்சு. ஸோ எங்களுக்கு வந்து டூர் கைடு வந்து அவர் வந்து 2011 வந்து அவரோட வீடு அந்த பிக்சர் அதெல்லாம் காமிச்சார். ஸோ அவரோட வீடு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மேலே டாப்பில் கூரை வரைக்கும் வந்து அவர் வீட்டில் வந்து ஃப்ளட் இருக்குது. ஸோ அவர் வந்து கூரை மேலே உட்காந்துட்டு அந்த மேலே உட்காந்து ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து அவர் காமிச்சார். ஸோ அதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பேர் வந்து அந்த ஃப்ளோட்டிங் டைப்பில், அதாவது கீழே இந்த ட்ரம் வச்சு கட்டுறாங்க. சைடில் வந்து 4 போல் மாதிரி இருக்குது. ஸோ அந்த போல் எப்படி சொன்னாங்கன்னா, ஃப்ளட் வந்துச்சுன்னா அந்த வீடு வந்து உங்களுக்கு அப்சைட், அதாவது இந்த மூமெண்ட்டில் இருக்கும்னாங்க. ஸோ நாங்கள் என்ன நினச்சோன்னா, அந்த ட்ரம் இருக்கால மேபி நம்ம போட் செட்டப்பில் இப்படி கிராஸாக மூவ் ஆகுமா அப்படின்னு, அதாவது இந்த மூமெண்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டாங்க. ஸோ அப்போ நாங்கள் சொன்னாங்க, இல்லை இது நாங்கள் வந்து 4 போலில் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ 4 போல்ஸ் இருக்கும், நடுவில் அந்த வீடு அந்த ட்ரம் செட்டப் இருக்கும். ஸோ ஃப்ளட் வர வர வந்து வீடு வந்து அப்படியே இந்த மாதிரி மூமெண்ட்டில் மேலே வெட்டிக்கெல்லாம் மூவ் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் எடுத்து பார்த்தோம். அண்ட் அவங்க ஃபுட்லாம் ட்ரை பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் இன்றைக்கி வந்து நம்ம டே 2 கேவ் எக்ஸ்ப்ளரேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த ரூமை வந்து செக்அவுட் பண்ணோம். ஸோ செக்அவுட் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இன்னொரு 1 hourல வந்து எங்களுக்கு ட்ரெக்கிங் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டுலான் கேவ் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த டுலான் கேவ் இது பார்த்திங்கன்னா நிறைய கேவ் சிஸ்டம், இது டுலான் கேவ்ன்றது நிறைய கேவ் சிஸ்டம் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம மல்டிபிள் கேவ்ஸை வந்து விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி. ஸோ நிறைய ரிவர் கிராசிங், நிறைய அட்வென்ச்சர், நிறைய ட்ரெக்கிங் எல்லாமே இன்றைக்கி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ட்ரிப்பு பார்த்திங்கன்னா, நேற்று நம்ம ட்ரிப்பில் வந்து நம்ம மொத்தமே நாங்கள் 2 பேர் தான் இருந்தோம். அண்ட் அவங்க வந்தாங்க, ஆர்கனைசர்ஸ் வந்தாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாட்டர்டே. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து நிறைய டூர் பீப்புளும் ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த டுலான் கேவ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு மட்டும். ஸோ அவங்களும் நம்ம கூட இன்றைக்கி ஜாயின் ஆகுறாங்க. ஸோ அது ஒரு 8 or 9 பீப்புள் இன்றைக்கி ஜாயின் ஆகுறாங்க நம்ம கூட. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய ஒரு பிக் குரூப் ஆஃப் டூர் மாதிரி தான் இருக்கும். இதுதான் நம்ம சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஓகே, ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்திருக்கோம். இது பஃபே மோடில் தான் இருக்குது. மேபி சம் காஃபி, டீ, ஜூஸஸ் இருக்குது. நம்மளுடைய வாட்டர்மெலன் ஜூஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஆல்ரெடி டீ காஃபி நிறைய ட்ரை பண்ணியாச்சு. ஸோ அதான் அன்றைக்கி வாட்டர்மெலன் ஜூஸ் ட்ரை பண்ணிட்டு. ஸோ இது பஃபே ஏதோ ஒரு நூடல் மாதிரி இருக்கும்.
சம்திங் நூடுல் வித் வெஜிடபிள்னு நினைக்கிறேன். இது வந்து ஃப்ரைட் ரைஸ் வித் எக்குன்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஃப்ரைட் ரைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரைஸு. இது பார்த்தீங்கன்னா வியட்நாமீஸ் ஸ்டீம் ரைஸ் ரோல். ஸோ இதுதான் நம்ம நேற்று ட்ரை பண்ணது ரைஸ் ரோல். ஸோ நமக்கு வந்து ஃப்ளாட் பேப்பராக கொடுத்துருந்தாங்க, இங்கே வந்து ரோலாக இருக்குது. தென் இங்கே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருக்குது. we have butter. ஓகே, ப்ரெட் இருக்குங்க. இன்றைக்கி இதை வச்சு சமாளிச்சிட வேண்டியதான். ஸோ மோஸ்ட்லி ப்ரெட் இருக்குது. ப்ரெட் ஒரு சாண்ட்விச்சும் போட்டிருக்காங்க. ஓகே, ப்ரெட்டை தான் சாண்ட்விச் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம டோஸ்டட் ப்ரெட் வித் ஜாம் இதை வச்சு ட்ரை பண்ணிடலாம். ஸோ தென் லைவ் கவுண்டர்ஸ் இருக்குங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆம்லேட் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆம்லேட் அண்ட் சூப்ஸ் அது மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் ஆம்லேட் சொல்லியிருக்கோம். ஓகே, இன்றைக்கி கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டு நமக்கு இதுதான் நம்ம இன்றைக்கி மெயின் ஐட்டமாக இருக்க போகுது இன்றைக்கி. ஓகே, நம்ம ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஓகே கைஸ், நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் என்னென்ன எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சம் வாட்டர்மெலன் ஃப்ரூட், அப்புறம் கொஞ்சம் டோஸ்டட் ப்ரெட்டு. நாங்கள் டோஸ்டட் இவ்வளோ தான் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் டோஸ்ட் ஆகும்னு நினச்சேன். ஜாம், ஆம்லேட், அப்புறம் வாட்டர்மெலன் ஜூஸ். ஸோ இதான் இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அதர் ஐட்டம்ஸ் இருக்குது பஃபேல. ஸோ கொஞ்சம் ரிஸ்க் இருக்காது. ஏன்னா மறுபடியும் மதியம் அப்படியும் வியட்நாமீஸ் ஃபுட் தான் சாப்பிட போகிறோம். மறுபடியும் மதியம் டின்னர் எல்லாமே. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதே போதும்னு நினைக்கிறேன். இதை வச்சு பொழைச்சிடலாம்னு நினைக்கிறேன். சாண்ட்விச்சுன்னு சொல்லிட்டு ப்ரெட் வித் ஜாம் தான். ரொம்ப நாள் கழிச்சு டாம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு இவங்க எல்லாமே டேஸ்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வரைக்கும் ஸ்வீட் மாதிரி எதுவுமே பார்க்கல. ஸோ இது வந்து சாப்பிட்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது இப்போது. ஆம்லேட் ட்ரை பண்ண போகிறோம். ஆம்லேட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உப்பு இல்லை, காரம் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ ராவாக ஒரு ஆம்லேட் வித் ஆனியன், அப்புறம் ஏதோ ஒரு கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ கொஞ்சம் இன்றைக்கி வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோக்கல்ஸும் வந்திருக்காங்க. இங்கே லோக்கல், அதாவது லோக்கல் இந்த சென்ஸ் வியட்நாமில் இருக்கிற அதர் சிட்டிஸ்லேருந்து வந்திருக்காங்க போல டூருக்காண்டி. ஸோ மேபி இது வீக்கெண்ட்னால அவங்களுக்கு மேபி வீக்கெண்ட் ட்ரிப் மாதிரி வந்திருக்காங்கன்னு தெரில. ஃபேமிலியான வந்திருக்காங்க, குழந்தைங்களோட வந்திருக்காங்க. அவங்களால நம்மளும் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. மோஸ்ட்லி அவங்களாம் சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணி தான் சாப்பிட்றாங்க. நம்ம இதுவே கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தோம். எங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இங்கே வந்து லோக்கல், அதாவது லோக்கல்னு சொல்ல முடியாது, வியட்நாமீஸ் டூரிஸ்ட் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ மேபி இன்றைக்கி வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதால மேபி இன்றைக்கி நிறைய பேர் வந்து லோக்கல்ஸ்லேருந்து இந்த மாதிரி அவங்களுக்கு இது கொஞ்சம் பக்கத்து ஸ்பாட்னால இது ஒரு ஸ்பாட்டாக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் விசிட் பண்ணுறதுக்காண்டி. ஸோ ஃபேமிலியெல்லாம் வந்திருக்காங்க. பட் ஆனால் அவங்களாம் ட்ரெக்கிங் எந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னு தெரில. மேபி அவங்க டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம் அந்த மாதிரி ஏதாவது சூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் கேவ் மட்டும், ஜென்ரல் கேவ்ஸ் மட்டும் விசிட் பண்ணுற மாதிரி. பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி மற்ற ட்ரை பண்ணதை விட இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ட்ரெக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம ரூம் வேறு செக் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ செக் அவுட் பண்ணிட்டு நம்ம ட்ரெக்கிங் ஈவெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம்.